ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ இது மாதிரி நானும் ஒரு அக்வாரியம் ஷாப் வைக்கலான்னு இருக்கேன் ப்ரோ. அதுக்கப்புறம் நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் வளர்த்தி சேல் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதுக்கு என்ன ப்ரோ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. ஃபஸ்ட்டு இருந்து நான் ரெண்டு விஷயம்தாங்க. இன்சியலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பிஸ்னஸ் மோட்டிவில் தயவுசெய்து ட்ரை பண்ணாதீங்க. ஹாபியாக பண்ணுங்கள். அது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதே ப்ரொஃபஷனலாக இருக்கட்டும். அது என்ன ரீசன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா புறா வளர்த்திருக்கேன், லவ் பேர்ட்ஸ் வளர்த்திருக்கேன், எல்லாமே வந்துன்னா ஹாபிக்கோசரம் பண்ணேன். அது வந்து எனக்கு ரொம்ப பெரிய எனக்கு இன்கம் கொடுக்குது. என்னன்னா புறாலாம் வந்துன்னா நான் கம்பு போட்டிருக்கேன், சோளம் போடுவேன். ஸோ எல்லாமே வந்து இது பண்ணலாம்டா அப்படின்னு சொல்லுவேன். அப்போ கூட எனக்கு எந்த ரிசல்ட் எதுவும் கிடையாது. நான் அரிசி கோதுமை மனசார போட்டேன்னா கண்டிப்பாக அது மனசார நம்மளுக்கு வாழ்த்து இருக்கணும்னு சொல்லுவாங்க. என்னன்னா நான் அப்போ ஹாபிக்கோசரம் பண்ணேங்க. புறா வந்து பார்த்தீங்கன்னா 45 நாளைக்கு இருக்கும் வந்து நான் முட்டை போட்டு எங்கே ஆச் பண்ணி குட்டி வந்து பார்த்தீங்கன்னா 40 நாள் பறக்கலாக கொடுக்குறோம். அதே மாதிரி லவ் பேர்ட்ஸாக இருந்தால் வெறும் தினை 19 மட்டும் தான் அப்போ அதுவுமே வந்துன்னா ஒரு 60 நாளைக்கு இல்லை ஒரு 50 நாளைக்கு இருக்கும் வந்துன்னா 6 முட்டை வைக்கும், 5 முட்டை ஹேட்ச் பண்ணும். இது என்னோட வீடியோவில் பழைய வீடியோவில் கூட செக் பண்ணி பாருங்க. இது ஏஜென்ட் பிரச்சனை 2 சேனல் கூட பாருங்கள் இருக்கும். எல்லா வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். சரி, என்ன ஹாபிக்கோசரம் பண்ணால் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் கப்பியும் ஸ்டார்ட் பண்ணேன். இன்சியலாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு டவுட் வருது. இப்போ எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா, இது மாதிரி கப்பி வாங்கலாம், கப்பி பண்ணால் சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு. கண்டிப்பாக பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் இன்சியலாக பலூன் மாதிரி ஸோ அதெல்லாம் தான் வாங்கினேன், ட்ரை பண்ணேன். இன்னும் பேர் 55 ரூபா சொன்னேன். நான் வாங்கினது வந்துன்னா 45 ரூபா, 40 ரூபா, அது மாதிரி ஒரு 10 ரூபா 15 ரூபா அது மாதிரி சொல்லி வச்சு வித்துட்டு இருந்தேன். அப்போ எனக்கு சப்போர்ட் வருமானு தெரியாது. பட் என்னன்னா சப்போர்ட் பண்ணாங்க, நிறைய சப்போர்ட் வந்துச்சு. ஸோ நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. கொரியர் சார்ஜ் அதிகம், 160 ரூபா. ஸோ அப்படி கொடுத்தலாம் என்ன வாங்கினாங்க. ஸோ அது அப்படிலாம் தான் வளர்ந்து தான் ஜெயராஜ். அதே மாதிரி இன்சியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு இது வரும். ப்ரோ ஓகே ப்ரோ நான் கடை வைக்கிறோம்னா எவ்வளோ ப்ரோ இன்சியல் அப்படின்ட்டு. கடை வைக்கிறதுக்கு மேஜராக ஒரு எக்ஸ்பென்ஸ் நான் கணக்கு போடுறதுனா சும்மா ஒரு மீனுக்கு ஒரு 10,000 ரூபா இருந்தால் போதும். ஸோ இந்த இது செலவு ஃபுட்டுக்கு ஒரு 20,000 ரூபாய் அப்படி தான் கணக்கு போட்டேன். பட் எனக்கு இங்கே வந்து கடை வைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இருக்கலே ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு செலவாச்சுன்னா அதுக்கு இன்டீரியர் தான். நம்ம வீட்டில் பண்ணும்போது அது வேறு. வீட்டில் பண்ணும்போது மோட்டர் எதுவுமே இருக்காது டீசெண்டாக செலவே இருக்காது பெருசாக. பட் கடை வைக்கும்போது இந்த இன்டீரியர் ஒர்க்கே செலவு அதிகமாக. இப்போ இந்த லைட்டு போட்டால் லைட் எரியுதுங்க. ஸோ இந்த லைட்டு எல்லாம் சேர்த்தியும் வந்து எனக்கு ஆல்மோஸ்ட் இப்போ லைட் எல்லாம் சுவிட்ச் போட்டால் லைட் எரியும். ஸோ அதே மாதிரி எல்லா சுவிட்சும் ஆஃப் பண்ணுவோம். ஸோ ஏன்னா இது மேஜர் ஒர்க்கு இந்த எலக்ட்ரிக் ஒர்க்கு ப்ளஸ் இந்த மோட்ரு. ஸோ எனக்கு இது ரெண்டுமே சேர்த்தியும் ஆல்மோஸ்ட் ஒரு 40,000 கிட்ட ஆச்சு. இந்த இன்டீரியர் ஒர்க்கே எனக்கு 30,000 கிட்ட ஆச்சு லைட்டு. ஸோ அந்த மாதிரி எனக்கு பயங்கர எக்ஸ்பென்ஸ். நான் இதை கணக்கே போடல. பட் இந்த அக்வேரியம் ஷாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக அந்த லைட் தான் தேவை. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் கிளாஸு ஸோ அதெல்லாம் இருக்குது. அது உங்களோட பர்சனல் சைஸு. ஸோ இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தண்ணி செட் ஆகும். நீங்கள் வைக்க போகிற இடம் அது கூட அடுத்ததுங்க. ஏன்னா யாரோ ஒருத்தர் சொல்லிடுவாங்க இவங்கள்ட்ட கடையில் போய் வாங்குங்க நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நம்மளுக்கு கஸ்டமர்ஸ் வந்துடுவாங்க எப்படியோ. ஏன்னா கடையில் தண்ணி தான் செட் ஆகும். ஏன்னா உங்கள் தண்ணி உங்கள் மீனுக்கு செட் ஆனிச்சுன்னா மட்டும்தான் நீங்கள் அடுத்த லெவலுக்கு போக முடியும். அப்படி இருக்கும்போது தண்ணி தான் மெயின். போர் வாட்டர் என்னோட சைஸுக்கு சூப்பராக செட் ஆகும் ஓகேங்களா மீனுங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஓகே ப்ரோ நான் பண்ணுறேன் ப்ரோ. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க்கு சொன்னால் சில பேர் தப்பாக கூட நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து இன்றைக்கி சொல்கிறேங்க ஒரு லாபம் வருது ப்ரோ, லட்சக்கணக்கில் வரும் அப்படின்னு சொன்னால் வியூஸ் நிறைய கொடுப்பாங்க, பார்க்கறதுக்கு ஆகும் போகிறேன். பட் நஷ்டம் வருதுன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. இதுனா என்னவா நஷ்டம் வருது அப்படின்னா எனக்கு உண்மையாக இந்த பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் தண்ணி செட் ஆகணும்னா சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இதில் எப்படி போய் இழப்பு வரும்னா நீங்கள் கற்றுக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம என்ன தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஜாம்பவானாக இருந்தாலும் ஃபீல்டுக்குள்ளே வரும்போது கண்டிப்பாக இழப்புன்னு நிறையா இருக்குங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்சியலாக வந்துன்னா நிறைய ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணேன். கடை வச்சு ஒரு 3-4 மாதம் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அந்த மீன் எப்படி எப்படி வளர்த்துறதுன்னு எனக்கே. ஏன்னா நான் பர்சனலாக ஒரு 3 வருஷம் வளர்த்துருக்கேன் மீன். ஆனாலும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு பத்தலைங்க. ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா பொய் வந்து எப்படியோலாம் இறக்கும். சம்டைம்ஸ் மூடி வைக்காமல் போயிடுவோம், எல்லா மீனும் ஜம்ப் பண்ணி இறந்துடும். ஸோ இதெல்லாம் வந்து புதுசாக இருந்துச்சு எனக்கே. வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக. சம்டைம்ஸ் மோட்டர் திடீர்னு பிடிங்கிரும், அந்த பிளக்கு பிடிங்கிரும், மோட்டர் உடம்பு மீன் எல்லாமே செத்து போயிடும். ஸோ இப்படி நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நம்ம கேட்பிஸ் இதை வச்சுருப்போம். அந்த கேட்பிஸ் எதுனா 8 குச்சி இறந்துடும். ஸோ எக்ஸ்பென்சிவான ஃபிஷஸ் எனக்குள்ள ஏதோ வாங்கி வச்சுருப்போம், 8 குச்சி இறந்துடும். ஸோ அது மாதிரி நிறையா ஃபேஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் கடையை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிறதுக்காக வந்துன்னா ஒரு 4-5 மாதம் ஆகும். ஸோ அதனால் எடுத்த உடனே வந்துன்னா நிறையா அமௌண்ட்டை மீனுக்குள்ளே போட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டாங்க. அதே மாதிரி இன்றைக்கும் சொல்கிறேங்க, இந்த ஒரு அக்வாரியம் ஷாப்பில் எல்லாருமே ஒரு காமன் மேனாக போனீங்கன்னா எல்லாருமே வந்து குறை சொல்கிறது உடனே ஒன்று தான் இருக்குது. ப்ரோ நான் எல்லா கடைக்கும் போயிட்டேன் ப்ரோ, ஒரு 5 வெரைட்டி தான் ப்ரோ இருக்குது. ஸோ எங்கேயுமே வெரைட்டியே இருக்க மாட்டேங்குது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறது உண்டு. ஏன் நானே ஆரம்பிச்ச புதுசில் என்கிட்ட கடையில் வந்து பார்ப்பாங்க நிறைய மீன் வச்சுருந்தேன். ப்ரோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த செனக்களை பார்க்குறேன் ப்ரோ, ரொம்ப நாளைக்கு அப்புறம் எள்ளிச்சேரி செனக்களை பார்க்குறேன் ப்ரோ அப்படின்னா எதுக்கு என் கடையிலுமே இல்லை. அதுக்கு என்ன ரீசன்னா வாங்குறதுக்கு அது வந்து 0.1% தான் வாங்குவாங்க. ஸோ ஏன்னா மற்றவங்க எல்லாருமே இன்சியலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் காட்டேன். ஸோ இன்சியலாக வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ஃபிஷ்ஷு. ஸோ இந்த கோல்டு ஃபிஷ் அப்படியே வரும், இந்த மாலி, அதை விட்டா ஷார்க்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விடோ.
ஸோ விடோ. ஸோ அதை விட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஏஞ்சல். ஸோ அதுக்கப்புறம் வந்து கொய் ஃபிஷ். கொய் ஆப்வியஸ்லி வாங்குவாங்க. கொய் அதிகபட்சம் ஒரு எக்ஸாட்டிக் ஃபிஷ்ஷா அப்படின்னா இந்த ரெயின்போ சர்க்கோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோரானோ இல்லை பீட்டாவோ. ஸோ பீட்டா அது மாதிரி தான் வாங்குவாங்க. ஓகேங்களா. ஸோ இது மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர்கிட்ட ஒரு பதிஞ்சுது. அதே மாதிரி ஆரம்பத்தில் மீன் வாங்கணும்னு வரவங்க எடுத்த உடனே கேட்குறது ப்ரோ கோல்டு ஃபிஷ் இருக்கா. ஸோ அப்படின்னு தான் கேட்பாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் அவங்க கோல்டு ஃபிஷ் தான் ஆல்மோஸ்ட் இதில் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கடையில் வந்து பார்த்தீங்கன்னா மேட்சாக இது மட்டும் தான் வச்சுருக்காங்க. ஸோ நானுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரகிள்ஸ் நிறைய இது பண்ணேன். கடைசியாக தான் நானும் கடைசியாக அந்த மாதிரி ஆகிட்டேன். அதனால தான் இந்த ஆப்போட தான் நானும் நிறையா ஃபிஷ் எடுத்து போகிறேன், எல்லாரும் பண்ணுறேன். பட் வந்து முடிஞ்ச சப்போர்ட் நிறையா வருங்க. அதே மாதிரி ஆரம்பத்தில் வந்து ஃபுல் சப்போர்ட் உங்கள்கிட்ட எல்லாருமே கொடுத்தாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களை வந்து வளர்த்து விடுவாங்க, அவங்க நல்லா இதாகணும். பட் என்னன்னா கடைசி ஆகும்போது என்னன்னா உங்களுக்கு சப்போர்ட் நிறைய வரும்போது உங்கள்கிட்ட எக்ஸ்பெக்டேஷன் நிறைய இருக்கும். இப்போ எங்கிட்ட இருந்ததுன்னா ஆல்மோஸ்ட் 4000 10 தாண்டி இப்போ ரீச் பண்ணி நிறைய பேர் போயிடுச்சு. ஏன்னா ஸ்டார்டிங்கில் இருந்த அளவுக்கு இப்போ வந்து ரொம்ப ப்ரெஷராக தான் இருக்குது. என்னன்னா இவங்களை சேஃபாக அனுப்பிச்சிடணும். ஏன்னா நிறைய ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கஸ்டமர் தான் இருப்பாங்க. நீங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணிடுவீங்க. எப்படி பார்த்தாலும் வந்து இவங்களுக்கு சேஃபாக அனுப்பிச்சி விட்றலாம், இவங்களுக்கு பார்சல் போனால் இன்னொன்று இது பண்ணலாம். பட் நிறையா ஆகும்போது என்னன்னா ஒன்றா பார்சல் மாற்றி போவோம், இல்லாட்டி அவங்க சொல்ல மாட்டாங்க. சம்டைம்ஸ் எடுத்தாலும் இன்ஃபர்மேஷன் வராது. அதே மாதிரி அவங்க தண்ணி பிரச்சனை ஆகும். அதே மாதிரி நான் இன்னொன்று ஃபேஸ் பண்ணது என்ன முக்கியமாக வச்சுங்க, நான் கடை வச்ச புதுசில் பிளாக் கோஸ்ட்டு, ஸோ அதுக்கப்புறம் இந்த நியான் டெட்ரா அது மாதிரி நிறையா ட்ரை பண்ணேன். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் பிரச்சனை வந்துச்சு. என்னன்னா நியான் டெட்ரா வந்து வலையில் பிடிக்கிறேங்க, வலையில் பிடிச்சிட்டு வலையில் இப்படி எடுக்கிறேன், மீன் செத்துருக்கு. அந்த மீனுக்கு நோய் இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ அந்த நியான் டெட்ரா வந்து அவ்வளோ சென்சிட்டிவான ஃபிஷ். அதே மாதிரி பிளாக் கோஸ்ட்டு ஒரு கஸ்டமருக்கு கையில் கொடுக்குறாங்க, அவங்க கையில் வாங்குறதுக்குள்ள கீழே போட்டாங்க, தப்புன்னு கீழே வந்துச்சு, மீன் அவுட். ஸோ இது என்ன பயத்தில் மீன் இறக்குது. அப்போலாம் நினச்சி பாருங்க, அப்போ மனசு எப்படி போகும், இந்த மாதிரி பிரச்சனைலாம் வருமா அப்படின்னு. அதுக்கப்புறம் இன்னொரு பிரச்சனை ஆகும். நார்மலாக மாலி கப்பி, ஸோ மாலி விடோ அதெல்லாம் வச்சுருப்பாங்க. சில பேருக்கு சில மீன் செட் ஆகாதுங்க. அது சொன்னாலும் சில பேர் ஏற்றுக்குவாங்க, சில பேர் புரிஞ்சுக்குவாங்க. இந்த ஆவியை பொறுத்த வரைக்கும் அதுதான். நிறைய கடைகளில் விற்ற பொருளை திருப்பி பெறப்பட மாட்டாது, விற்ற பொருளை ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எழுதி போடுவாங்க. என்னன்னா என்ன காரணம், இதுதான் இந்த லைனை பொறுத்தவரைக்கும் இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. ஸோ அவங்க தண்ணிக்கும் உங்கள் தண்ணிக்கும் மீன் அடாப்ட் ஆகும். என்னன்னா எல்லா மீனுமே சம்டைம்ஸ் செட் ஆகும்னு சொல்ல முடியாது, சில மீனுக்கு செட்டே ஆகாது. அது என்ன பண்ணாலும் இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு போன வருஷம் நினைக்கிறேன் மாதேசனன்னு சொல்லிட்டு எனக்கு ரெகுலராக கஸ்டமர் இருக்கும். அந்த அண்ணனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 பேர் ஜெயின் மொழி கொடுக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ 50 பேரில் ஒரு பேர் மட்டும் என் ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு பிரவீன்னு சொல்லிட்டு வாங்கி கொடுக்குறேன். அந்த ஒரு பேர் இன்னைய வரைக்கும் அவன் வீட்டில் குட்டி போட்டு நல்லா பெருகிடுச்சு. இன்னை வரைக்கும் குட்டி போட்டு ஒரு 50-60 மீன் இருக்கும். ஒரு பேர் கொடுத்தவனுக்கு அப்படி சூப்பராக இருக்குது. இந்த 49 பேர் கொடுத்தவருக்கு அந்த ஒரு 2 மாதத்துலேயே அவுட்டு. ஸோ கம்ப்ளீட் அவுட்டு. அதுக்கு என்ன ரீசன்னா, இந்த தப்பு நானுமே எனக்கு இன்சிலாக தெரியாது. கஸ்டமருக்கு நிறையா பண்ணும்போது அவங்க பார்த்துக்குவாங்களா அப்படின்னு சொல்லி தெரியாது. இந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா இன்சிலாக எல்லாருமே பண்ணுவாங்க. எடுத்தோடனே மீன் கசம் வாங்கி விட்ருவாங்க. அவங்கள சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஸோ என்னென்னா ஆசையில் நிறைய பேர் வாங்கி போயிடுவாங்க. தப்புங்க. ஒரு மீன் தட்டி ஒரு கடையில் போய் வாங்குறீங்கன்னா ஒரு 4 மீன் 5 மீன் ட்ரை பண்ணுங்க. நானே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கடையில் வந்து சொல்லுவேன், ப்ரோ இல்லை 4 பேர் மட்டும் வாங்கிட்டு போங்க, உங்களுக்கு செட் ஆனதுக்கப்புறம் திருப்பி வாங்கிட்டு போங்க அப்படின்னு. அதே மாதிரி இன்னொரு நிறைய பேர் உண்மையை சொன்னால் கோச்சிக்கிறாங்க, அது ஏன்னு தெரியல. ஸோ பவுலு 12 இன்ச் பவுலு 4 இன்ச் பவுலில் ஸோ இந்த மீன் வளர்க்கலாமாப்பா, இந்த மீன் எனக்கு ஒரு பேர் போட்டுத்தாங்க அப்படின்பாங்க. நான் வந்து சொல்லுவேன், இல்லைங்க செட் ஆகாதுங்க, மீன் இறந்துருங்க அப்படின்னு. தம்பி என்னப்பா பவுலில் போட்டு கொடுக்க முடியுமா, முடியாதப்பா, இல்லைன்னா வேற கடைக்கு போகிறோமா, அங்கெல்லாம் போட்டு தருவாங்கப்பா அப்படின்னா. உண்மையை சொன்னால் கூட இந்த காலத்தில் வந்து திட்டுறாங்க, ஒரு மாதிரியே தப்பாக நினைக்கிறாங்க. ஏன்னா உண்மையை சொல்லி விற்கணும்னு நினச்சாவே ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. அதே மாதிரி டேங்க் வைனர் நான் எங்கள் கடையில் இன்னை வரைக்கும் வாங்கியே வைக்க மாட்டேன். அது ஏன்னா சென்சிபிளாக இருக்கும். நம்மளும் டேங்கை க்ளீன் பண்ணணும்னு நினைப்பேன். டேங்கை க்ளீன் பண்ணணும், அது வந்து சாப்பிட்டு அழுகு தான் நிறைய போடும். ஆல்கேட்டர்னு சொல்லிட்டு ஃபிஷ் இருக்கும். ஸோ அதுதான் உண்மையாக ஆல்கேட் க்ளீன் பண்ணுங்க. ஸோ அதனால நான் என் கடையில் முடிஞ்ச அளவுக்கு டேங்க் வைனர் அவாய்ட் பண்ணிடுவேன். ஸோ அப்படி கேட்டால் ரெயின்போஸ் இருக்குது, அது மாதிரி கொடுத்து அவங்களுக்கு மேட்ச் பண்ணுவேன். ஸோ இதுதான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி நான் ஒன்றே தானே சொல்கிறேன், கஸ்டமருக்கு உண்மையாக இருங்க, எந்த அளவு சப்போர்ட். சில பேர் அதே மாதிரி இன்னொன்று மிகப்பெரிய பிரச்சனையாகும். ஆன்லைனில் நான் பண்ணுறோம், இன்சிலாக நானே இதை அனுபவிச்சிருக்கேன். ஸோ ஒரு ஸ்டேட்டில் கப்பிக்கு ஒரு ஃபேமஸான ஒரு ஊர் இருக்குது. ஸோ அங்கே வந்து நான் மீன் ஸ்டார்டிங்கில் வாங்கினேன், ஒரு 1500 மீன் வாங்கியிருப்பாங்க. எனக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி எதுவுமே கிடையாது. ஓகேங்களா. ஒரு மீன் கூட எக்ஸ்ட்ரா போடல, எதுவுமே போடல. சைஸும் சின்னதாக தான் இருந்துச்சு. பட் என்னன்னா நானே வீடியோ மேக் பண்ணேன், சூப்பராக இருக்குது, செம்ம சூப்பராக அப்படின்ட்டு. பட் என்னன்னா நம்ம ஊர்லேருந்து வாங்குவோம், பக்கத்து வீட்டிலேருந்து வாங்குவோம், ஃப்ரெண்டு கம்மியாக கொடுத்துருப்பான். அந்த மீன் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு கம்மியாக கொடுத்துருப்பான். ஆனால் அந்த மீன் மச்சான் கொஞ்சம் சின்னதாக இருக்குது மச்சான், உண்மையாக நல்ல மீன் தானா, இது ஏமாத்துல இல்லை, என்னையா ரேட் கம்மியாக இருக்குது, நோயெல்லாம் வரல அப்படிம்போம். இது வந்து காமனாக எனக்குள்ளேயுமே இருந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ட்டையும் இருக்கும். கம்மியாக கொடுத்தாவே அவங்க வந்து ஏதோ குறை சொல்லுவாங்க, ப்ரோ சின்னதாக இருக்கும் ப்ரோ இதுதான். அதையும் கொடுத்து வாங்கியிருப்பான். அது இன்னும் சின்னதாக தான் இருக்கும். பட் எனக்கு குறை சொல்ல மனசு வராது.
ப்ரோ சூப்பராக இருக்கும் ப்ரோ. இது வந்து காமனாக எல்லாத்துக்கும் இருக்கும். இது வந்து சில பேர் என்ன சொன்னாலும் சில இல்லை, பட் இது வந்து உண்மைதாங்க. அதே மாதிரி நிறைய பேர் வந்து பார்சல் வந்து நான் இன்றைக்கி என் ஃப்ரெண்டே தான் சொல்லுவேன், வெளியூர்ல வந்து வாங்குவான், நான் சொன்ன ஊர்ல வாங்குவான், காலங்காலத்தில் போய் கொரியர் ஆஃபீஸ் போய் ரிசீவ் பண்ணுவான். ஆனால் நம்ம கஷ்டப்பட்டு அனுப்பிச்சு விடுவான், டே மச்சான் போய் ரிசீவ் பண்ணிடுறா அப்படின்னா இதை கொண்டு வரட்டுல பார்த்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி அசால்ட்டு நிறைய பேருக்கு இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொன்று என்னன்னா, ஆன்லைனில் நீங்கள் பண்ணும்போது எல்லாருக்கும் உண்மையாக, அதாவது நம்ம எனக்கு பிடிச்சது அடிக்க சொல்லுவேன், எல்லாருக்கும் உண்மையாக இருக்கும்னு நினைக்காத. கண்டிப்பாக எல்லாருக்கும் எல்லாத்தையும் பிடிக்காது. நான் நிறைய பேருக்கு நினச்சிருக்கேன், இன்ஸ்டாகிராம் நான் நிறைய பேர் பார்ப்பேன், நிறைய பேருக்கு ஒரு கடையை பிடிக்கும், ஆனால் அந்த கடைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கடை ஒஸ்ட்டு டேஸ்ட்டே இருக்காது, டேஸ்ட்டே இல்லை. ஃபுட்டு ரிவ்யூ பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா கடையும் வந்ததுன்னா எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும்பாங்க, ஆனால் அதுவும் நெகட்டிவ் கமெண்ட் வரும். அது ஏன்னா வச்சுக்கோங்க, எல்லாருக்கும் எல்லாத்தையும் பிடிக்கும்னு சொல்ல முடியாது, எல்லாருக்கும் எல்லாத்தையும் பிடிக்க முடியாது. ஸோ எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபைன்னு ஒன்றும் பண்ணவே முடியாது. ஸோ அதனால் பயப்படாமல் ஆரம்பிங்க. ஏன்னா சில பேர் இருக்காங்க அதே மாதிரி, ப்ரோ நான் ஆரம்பிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இன்னை வரைக்கும் கேட்பாங்க, மீன் வாங்கி ட்ரை பண்ணான்னு சொல்லிட்டு என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக பேசிட்டு இன்னை வரைக்கும் மீன் வாங்கினதே இல்லை. என்னன்னா நான் அவங்க குறை சொல்லிங்க, நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சினா ஜஸ்ட்டு ட்ரை பண்ணுங்க, பரவாயில்ல, அது தோத்தாலும் பரவாயில்ல. அதே மாதிரி சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மீன் சொல்லுவோம், இது பண்ணுவோம், இன்கேஸ் ஏதாவது பார்சல்லாம் அவங்களே இருந்ததுன்னா சென்சிபிளாக இருந்ததுன்னா ப்ரோ என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்பாங்க. சில பேர் ரிப்ளை கூட பண்ண விட மாட்டாங்க. இன்றைக்கி தேதியில் அப்படி ஆகி போச்சு. ஏன்னா டைமுங்கிறது ஒரு முக்கியமாகி போச்சு. இன்றைக்கி அவங்க ஒரு 5 நிமிஷம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண தயாராக இல்லை. இந்த இதில் ஹாபியை பொறுத்த வரைக்கும், இந்த ஃபிஷ் ஹாபியை பொறுத்த வரைக்கும், நீங்கள் மீன் வாங்குறீங்களோ இல்லை விற்கிறீங்களோ பொறுத்த வரைக்கும் பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மீன் குட்டி போடுறதுனால பொறுமை வேணும். நிறைய பேர் வாங்குவாங்க, தம்பி குட்டியே போட மாட்டேங்கிறான், டைம் கொடுத்தாதான் குட்டி போடும். சில பேர் வாங்கிப்பான், தம்பி நான் மீன் வாங்கி போனேன் குட்டியே போடலப்பா, நான் எப்பயும் நான் தம்பி முன்னாள் வாங்கி போனலப்பா அப்படின்னு என்ன சொல்கிறதுனே தெரியாது. சில இதுமாக இருப்பாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீனோட லைஃப் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். ஆனால் அவங்கள்ட்ட மீன் வாங்கி போனல, மீன் படுத்துருச்சுண்ணா, தம்பி எப்பப்பா மீன் வாங்கி போனேன், ஆனால் நியூ இயர் அன்னைக்கு வாங்கி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தம்பி எனக்கு ரீசெண்டாக ஃபோன் பண்ணான். சாகி ஆச்சு, நியூ இயர் அன்னைக்கு வாங்கி போய் இப்போ எத்தனை மாதம் ஆயிடுச்சு, ஏதோ தண்ணிக்கு ஏதோ செட்டாலையே என்னன்னு தெரியல, அந்த மீன் படத்துக்கு அப்படி போகணும்னு சொல்கிறான். ரொம்ப சாகியாக இருக்குது, என்னடா தம்பி அப்படியா, சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நானும் கட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைங்க வரும். அதே மாதிரி ஆசைப்பட்டீங்கன்னா ட்ரை பண்ணிடுங்க. ஸோ அதான் என்னோட இதில் சொல்கிறேன், ப்ரோ இது மாதிரி நான் பண்ணலான்ட்டு இருக்கேன், பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நிறைய பேர் வீட்டில் சப்போர்ட் இல்லைன்னு சொல்லுவாங்க, வீட்டில் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க. இன்சியலாக ட்ரை பண்ணும்போது எங்கேயுமே சப்போர்ட் வராது. எனக்கு இன்சியலாக இருந்ததுன்னா நான் வீடியோ போட்டப்பையும் சரி, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்கரேஜ்மெண்ட்டு எங்கள் ஃபேமிலியிலேருந்து, எப்படி சொல்லுங்கள், எங்கள் ஃபேமிலியிலேருந்து இல்லை, ரிலேஷனில் யாருமே என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. என்னடா தம்பி மீன் வச்சு சுற்றிட்டு இருக்கு அப்படிம்பாங்க. பட் அதே ஒரு ஸ்டேஜிங் மேலே இருந்ததுன்னா நம்ம வீட்டுக்கு திடீர்னு கார் வந்து வாங்குவாங்க, பெரிய ஆளுங்க வந்து வாங்குவாங்க. அப்போ வந்து வீட்டில் பார்க்குறப்ப தம்பி யாரா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் வேறு மாதிரி பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரி இன்சிடென்ட்லாம் நடக்கும். ஸோ அதனால் யாரையுமே வந்ததுன்னா இதான் நினைக்கிறேன், ஜஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். நான் என்ன சொல்கிறேன்னா ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேர் கடைசி வரை கேட்டுட்டே இருக்காங்க, ட்ரை பண்ணுங்கள், பிடிச்சதை பண்ணுங்கள், சக்ஸஸோ ஃபெயிலியரோ ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் வரும். அதே மாதிரி இந்த நெகட்டிவ்ங்கிறது கண்டிப்பாக வரும். அவங்க என்னன்னா நீங்கள் எதுக்கு நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணுறீங்கன்னு தெரியாது. சில பேர்லாம் வந்ததுன்னா எனக்கு எப்படின்னா தெரியாது, நெகட்டிவாக இருந்ததுன்னா என்னடா ஒரு 5 நிமிஷம் கூட்டு பேசிட்டு அவங்க நார்மல் ஆகிடுவாங்க. ஆனால் அதுக்குன்னா இதாக தான் பண்ணுவாங்க, அது ஏன்னு தெரியாது. அதே மாதிரி ஒருத்தர் நெகட்டிவாக பண்ணாதீங்க, அதே மாதிரி சொல்ல முடியாங்க, அது ஆனால் ஆஃபீஸில் நடக்கதான் செய்யும். ஸோ அதே மாதிரி இந்த வெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீனை பராமரிக்கிறது ரொம்ப ஈஸி தான். பட் என்னென்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸாக தான் இருக்கும். ஏன்னா அந்த சின்ன சின்ன டிசீஸ் வரும், ஆங்கர் வாம் அது மாதிரிலாம் வரும். ஆங்கர் வாம் கொஞ்சம் உப்பை தூக்கி தொட்டியில் போடாமல் கண்டிப்பாக நின்று ஸ்டாப் ஆகிடும். உப்பு தான் மெயினாக. இந்த வெயிலுக்குன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக மாலி, கோல்டு, விடோ எல்லாம் வச்சுன்னா ஆங்கர் வாம் இந்த கிளைமேட்டுக்கு கண்டிப்பாக வரும். இந்த இப்போ வெயிலுக்கு கண்டிப்பாக ஆங்கர் வாமும் கண்டிப்பாக வரும். ஸோ அதை வந்து கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் கொஞ்சம் வேறு ஏதாவது பிரச்சனை வரும். ஸோ அதெல்லாம் அப்போ அப்படியே பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறேங்க, இந்த ஹாபியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்ததுன்னா ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கணும்னு தான் இந்த மீன் வாங்கி வைப்பாங்க. ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்கும். நிறைய பேர் வந்ததுன்னா ஒன்றானு தான் சொல்கிறேன், நிறைய பேர் காசு வந்து ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைப்பீங்க. நீங்கள் அவங்களுக்கு நீங்கள் இவங்களை பார்ப்பீங்க. ஆனால் நான் வந்து நிறைய பேர் பார்த்துருக்கேன். இந்த லைனில் இருக்கிறது ஒரு 6 மாதம் முன்னாடி ஆகிடுச்சு. நான் 6 மாதமாக கடை வச்சு ஒரு 6 மாதம் ஆகிடுச்சு. கடை வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1 இயராக இந்த ஃபிஷ்ஷு சேல் பண்ணிட்டு நல்லா ஃபுல் ஃப்ளெஜ்டாக சேல் பண்ணிருக்கேன். இந்த 1 இயரில் எனக்கு ஆல்மோஸ்ட் வந்துதுன்னா பெரிய லெவல் கான்டாக்டாக எனக்கு நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்துதுன்னா இன்றைக்கும் நல்லா லிஸ்ட்டாக இருப்பாங்க. பட் என்னன்னா அவங்களுக்குள்ள ஒரு மனம் வருது, நம்ம நினைக்கிறோம்க்கா அவங்க பார்த்துன்னா அவ்வளோ பெரிய இதில் இருப்பாங்க. ஆனால் அவங்களோட மனசு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்காக இருக்கும். அவங்களுக்கு இந்த ஃபுட்டு போட்டால் சந்தோஷமாக இருக்கும். ஸோ மீன் தம்பி மீன்னாலும் சந்தோஷமாக இருக்கும். நிறையா பேர் எனக்கு இன்னை வரைக்கும் வாழ்த்தெல்லாம் சொல்லுவாங்க டெய்லியுமே. ஆனால் அவங்கள பார்க்கும்போது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். சில பேர் வந்துன்னா நம்ம ரிலேஷனில் யாராவது ரொம்ப இதாக பண்ணுவாங்க, ரொம்ப அப்படியே இது பண்ணுவாங்க. என் உண்மையான வளர்த்து விட நிறைய பேருங்க. எனக்கு இன்சியலாக வளர்த்துட்டோம், கொரியர்காரங்க, ஸோ எல்லாருமே வளர்த்து வர பேருங்க. அதே மாதிரி
நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறது நிறையா பேர் இருக்காங்க. ஜஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள், ஓகேங்களா? அதுதான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன். அதே மாதிரி கசகசன்னு நிறையா பண்ணாதீங்க. நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறது நிறைய பேர் இருக்காங்க. உண்மையாக இருங்க. நான் இன்றைக்கி வரைக்கும் என் கடையில் வந்தீங்கன்னா குட்டிக்குன்னு சொல்லி இந்த ஃபுட்டை மட்டும் தான் ரெஃபர் பண்ணுறது. குட்டிக்குன்னு வந்தாங்கன்னா ஸ்பைரல் நான் ரெஃபர் பண்ணேன். இப்போ நம்ம ஃபார்ம் ஃபுட்டு நிறைய பேர் கேட்குறோம். அதனால இன்ன வரைக்கும் ஒரு கஸ்டமருக்கோசம் இந்த ஃபுட் வாங்கி கொடுக்குறோம். ஒருத்தர் தான் வாங்குவார், அவருக்கோசம் தான் ஃபுட் வாங்கி கொடுக்குறோம், ஓகேங்களா? ஸோ மற்றபடி என் கடையில் கசகசன்னு ஃபுட் இருக்காது, வந்து பாருங்கள். ஸோ செலவு ஆப்டியும் இருக்கும், ஒசாக்கா இருக்கும். யாராவது கேட்டாங்கன்னா இது ரெண்டும் தான் கொடுக்குறது. மற்றபடி ராயல் கப்பியும் ராயல் பீட்டாவும் வந்து பார்த்தீங்கன்னா இது கஸ்டமர் நிறைய பேர் கேட்குறாங்க, அதனால தான் இந்த ஃபுட்டு வாங்கிக்கிறோம். மற்றபடி எந்த ஃபுட்டுமே இல்லை. பெருசாக ஆக்சசரிஸ்க்கு செலவு இருக்காது. நீங்கள் டாப் ஃபில்ட்ரு அதெல்லாம் வந்து ஹேங் ஆன் ஃபில்ட்ரு ரெண்டு மட்டும் கேட்டால் மட்டும் கொடுப்பேன். மற்றபடி இந்த ஃபில்ட்ரு இன்டர்னல் ஃபில்ட்ரும் இதுவும் ஆக்சுவலாக ரெஃபர் பண்ணுறது தான். அதுக்கப்புறம் வந்து தான் இந்த 4 மெடிசன் வாங்கி வச்சுருப்போம், அவ்வளோதான், வேறு எதுவுமே இருக்காது, ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான். அதுக்காக பவுல் ஒரு அதிகபட்சம் இருக்கும். ஸோ ஆக்சசரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் நம்ம கடையில் இருக்கும். பெருசாக வந்து கசகசன்னு வச்சுருப்போம். நிறைய பேர் இருந்ததுன்னா ஃபுட்டுலேயே இருந்ததுன்னா ஒரு 10 வகையான ஃபுட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் தேவையில்லாத கஸ்டமருக்கு நம்ம எது கொடுக்குறோம், அவ்வளோதான். அதே மாதிரி இன்னொன்று இருக்குங்க, இது நிறையா பேருக்கு இது பண்ணிங்க. ஃபஸ்ட்டு ஒரு அக்யூரம் ஷாப்பில் எந்த மீன் ஃபுட்டு கொடுக்குறாங்களோ அந்த ஃபுட்டு தான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் நல்ல ஃபுட்டு, நல்லா இது. நான் இது நிறைய பேர் பார்த்துட்டேங்க. எவ்வளோ நீங்கள் நல்ல ஃபுட்டே கொடுத்தாலும் இல்லை ப்ரோ அந்த ஃபுட்டு எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு என்ன ஃபுட்டு வாங்கினாலும் அந்த ஃபுட்டு தான் மீன் கடைசி வரைக்கும் போடுறாங்க. நிறைய பார்த்துட்டேங்க. அது அந்த விதத்தில் வந்துன்னா நான் என் கடையில் இன்னை வரைக்கும் கையா ஃபுட்டை நான் அவ்வளோக்கு ரெஃபர் பண்ண மாட்டேன். தூக்கி ஒளி தான் வச்சுருப்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா சொல்லப்போனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மார்ஜின் அதெல்லாம் இல்லைங்க. மார்ஜின் சொல்லப்போனால் டையா ஃபுட்டு நிறைய பேர் இருக்குது. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மீனுக்கு நல்லது இல்லை. அதனால் இன்ன வரைக்கும் ஆப்டியும் இல்லாட்டி ஒசாக்கா கஸ்டமர் ஏதாவது மீன் ஃபுட்டு கேட்டாங்கன்னா உடனே ஆப்டியும் இல்லாட்டி ஒசாக்கா தான் எடுத்து கொடுப்பேன். ஸோ இதுதான் என்னோட. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கலாம் கஸ்டமர் அந்த அளவுக்கு உண்மையாக இருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நான் இன்னை வரைக்கும் கடையில் இன்னும் நான் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறது, எல்லாரும் கேட்குறாங்கன்றதுலாம் சில இது பண்ண மாட்டேன். நம்ம கடைக்கு யூனிக்கான ஒன்று பண்ணுவேன். எப்பவுமே வந்து நீங்கள் என் கடையில் இன்னை வரைக்கும் பார்ப்பீங்க, நான் கடை ஆரம்பித்து ஒரு 6 மாதம் ஆயிடுச்சு. ஸ்டிக்கர் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்டிக்கரும் பார்த்தீங்கன்னா ஒன்றா பிளாக்கு இல்லாட்டி இந்த ப்ளூவு இல்லாட்டி கஸ்டமர் கேட்குற கலர் கொடுத்துருவோம். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பாரு கஸ்டமர் ஒரு கலர் கேட்டாலும் இந்த கலர் கொடுத்துருவோம். ஸோ இது மாதிரி வந்து ஒரு போடுறப்ப மீன் நேச்சுரலாக இருக்கும், பார்க்கவே உங்களுக்கு மைண்ட் ரிலாக்ஸேஷனாக இருக்கும். சும்மா அந்த ஃப்ளவர் போட்டு அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் இருக்கும். அதை நான் இன்னை வரைக்கும் என் கடையில் வாங்கியே வச்சதில்லை. இது வரைக்கும் நான் ஒட்டதில்லை. ஒரு கஸ்டமர் கூட அதை ஒட்டி தந்ததில்லை. கஸ்டமர் ஆனால் ஸ்டிக்கர் கொண்டாந்து கொடுத்து ப்ரோ என் டேங்கில் சும்மா ஒட்டி வைங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டி வைப்பாங்க. இன்னை வரைக்கும் நான் என் கடையில் அந்த ஸ்டிக்கரை வாங்கினது கூட இல்லைங்க. ஸோ அப்புறம் சொல்ல போனால் முன்னாடி டிஸ்பிளே கூட 4 டேங்க் வச்சுருப்பாங்க. அந்த டேங்கில் 2 கஸ்டமர் டேங்க் அவங்களுக்கு மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கும். மற்றபடி யாருக்குமே ஒட்டி இருக்காது. அதே மாதிரி இதுதான் கொடுக்கணும் அதான் கொடுக்கல, உங்களுக்கு பிடிச்சது கஸ்டமர் கொடுங்க, அவங்களும் அதான் விரும்புவாங்க, ஓகேங்களா? நீங்கள் உண்மையாக இருங்க, கண்டிப்பாக சப்போர்ட் உங்களுக்கு கொடுப்பாங்க, ஓகேங்களா? இதோட சொல்லி இந்த வீடியோ பண்ணிங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் நன்றிங்க. இதோட இந்த வீடியோ பண்ணிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.